அனைவருக்கும் வணக்கம். இப்ப ஐப்பசி மாத பலன்கள தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு என்பத பார்க்கலாம். உங்கள் ராசி மற்றும் 4 கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் உச்சமாகுறாரு. அப்போ நீங்க எதிர்பாராத வகையில நீங்க ரொம்ப நாளா ஒரு வீடு கட்டணும், ஒரு வீட்ட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த காலகட்டம் நீங்க எதிர்பாராத வகையில உங்களுக்கு அந்த வீடுங்கிறது அமைப்பு ஏற்படுத்தும். அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு உயில் சொத்து, வீட்டின் மேல உயில் சொத்து இந்த மாரி இதெல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். 8ஆம் இடம்னாலே நீங்க கொஞ்சம் அதாவது ஒரு ஆயுள் அவமானங்கள் இந்த மாரி அதாவது குழந்தைகள் மூலியமா ஒரு சில சில பிரச்சனைகள உங்களுக்கு கொடுக்கும். அப்ப நீங்க கொஞ்சம் கவனமா நடந்துக்கிறது நல்லது. உங்களுக்கு 2 மற்றும் 3 கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு சென்று அவரும் வக்ர நிலை பெறதுனால, ஒரு கை செலவு காசு இதெல்லாமே கொஞ்சம் ஒரு பற்றாக்குறைய குடுக்குங்க. 8ஆம் இடத்துல குரு அ அதிசாரமா உச்சநிலை பெற்றாலும் பெரிய பணங்கிறது வரும். ஆனா இருந்தாலும் அது வந்த வழி தெரியாம போகக்கூடிய அமைப்பு இருக்கு. அதனால நீங்க கையிருப்பு பணமா கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதேபோல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 மற்றும் 12 கூடிய செவ்வாய் 12ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட வர்றதுனால, அதுதான் நான் முதயே சொன்ன மாரி குழந்தைகள் அப்படிங்கிறப்ப, குழந்தைகள் மூலியமா கொஞ்சம் விரயங்கள் நடக்கும். அதாவது குழந்தைகளோட படிப்புக்கு அல்லது ஏதாவது கல்வி செலவு இந்த மாரி இதுக்கு நீங்க ஏதாவது ஒரு சொத்த கூட விற்க நேரிடும். அதனால இந்த காலகட்டம் நீங்க கொஞ்சம் கவனமா அந்த பணம் பெரிய பணம் கைக்கு வந்தா, அத கவனமா நீங்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதேபோல 6 மற்றும் உங்களுக்கு 11 கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்துல நீச்ச நிலை இருந்தாலும் 15ஆம் தேதிக்கு மேல அவர் 11ஆம் இடத்துக்கு ஆட்சி பலத்தோடே வராரு. அப்போ இப்ப நீங்க எதிர்பாராத வேலையில பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஆசைப்பட்ட மாரி உங்களுடைய வேலைகள் அமையும். அல்லது வேற வேலை மாத்துறது மூலியமா இதுவரை இருந்து வந்த உங்க மன நெருக்கடி பிரச்சனைகள் கண்டிப்பா தீரும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு 7 மற்றும் 10 குடையவர் 12ஆம் இடத்துல அப்படிங்கிறப்ப, நீங்க எக்காரணம் கொண்டும் கூட்டு தொழில் அதாவது பெரிய பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அத போய் கூட்டு தொழில்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் அப்படின்னு எக்காரணம் கொண்டும் செய்யாதீங்க. அது உங்களுக்கு நல்ல பலன குடுக்காது. அதேபோல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9 கூடிய சூரியன் 11ஆம் இடத்துல நீச்சமாகுறாரு. அப்ப இந்த காலகட்டம் உங்களுடைய தந்தைகள் ஆசைகள கொஞ்சம் நீங்க நிறைவேத்த முடியாம போகலாம். அதனால உங்க தந்தைகளோட ஆசைகள் என்னன்னு கேட்டறிஞ்சு கொஞ்சம் அதுக்கு தக்கன நீங்க பக்குவமா நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். அப்ப நீங்க ஏதாவது ஒரு பெரிய இடத்துக்கு வெளியூர் ஏதாவது போலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆசைகள் இப்ப நிறைவேறாம போகலாம். அதனால கொஞ்சம் காத்திருப்பது ரொம்ப நல்லது. இதுபோல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 9 கூடிய சூரியன் போய் நீச்சு நடைபெறனால உங்களுக்கு சிவனோட வழிபாடு எடுத்துக்கிறது உங்களுக்கு இந்த கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் இருந்தாலும் அதெல்லாமே ப்ளஸ் ஆக்கி குடுக்கும். உங்க ராசி அதிபதி போய் 8ஆம் இடத்துல உச்சமாகிறது நல்ல பலன் தான். அதிசாரமா போய் உச்சமாகுறாரு. அப்ப 8ஆம் இடங்கிறப்ப நீங்க இந்த காலகட்டம் அதாவது சொந்த ஊர விட்டு வெளியூர்ல போய் நம்ம ஒரு வாழ்க்கை தரம் நடத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் வருவீங்க. இப்படி இடமாற்றம்ங்கிறது உங்களுக்கு நல்ல அமைப்பவே கொடுக்கும். அப்ப பெரிய பணம் ஏதாவது கைக்கு கிடைச்சாலும் அத கவனமா முறையில நீங்க செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தான். நீங்க உங்களோட வழிபாடு சிவன் வழிபாடு எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கை கொடுக்கும். நன்றி.